வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 29 தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு மனித நேயம் என்கிற தலைப்பில் சிந்திக்க தருகிறார். மனித நேயம் என்பது என்ன என்று கேட்டால், மனித நேயம் என்பது நட்புணர்ச்சியோடு மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பழகிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியுமாக இந்த சமுதாயத்தில் வாழ்வது என்கிற நிலையைத்தான் மனித நேயம் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னவா இருக்கிறது என்று அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கவலையுறுகிறார். நட்புணர்ச்சியை வளர்ப்பதற்கு பதிலாக மக்களிடையே வெறுப்புணர்ச்சியை வளர்ப்பதற்கு பெரிதும் பாடுபடுகிறார்கள். சாதிப்பற்று, நாட்டுப்பற்று, மதப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று என்று இத்தனை வகைகளாக மக்களை தங்களுக்குள் வேறுபடுத்தி காட்டுகிற வகைகளை செய்து முடிக்கிறார்கள். அதனால் வெறுப்புணர்ச்சி தான் மேலோங்குகிறது. மாறாக இந்த பற்றுகளெல்லாம் வெறியாக மாறாமல் ஒருவர் மற்றொருவரை மதிப்பது, மற்றொருவரை நேசிப்பது என்பது வளர்க்கப்பட வேண்டும். மாற்று ஜாதியினரை, மாற்று மதத்தினரை, மாற்று இனத்தவரை, மாற்று மொழி குடும்பத்தினரை அவர்தம் பண்பாட்டு செயற்பாடுகளை எல்லாம் மதித்து போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். எல்லோரும் மனிதர்களாக பிறந்து விட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது என்கிற நிலையில ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்வது என்பது மனித நேயத்தை வளர்க்கும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார். அதற்கு அந்த வெறுப்புணர்ச்சி எல்லாம் மறைய வேண்டும், நட்புணர்ச்சி மேலோங்க வேண்டும் என்றால் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவரை ஒருவர் திட்டும் போது, ஒருவரை ஒருவர் குறை கூறும் போது, ஒருவர் எதிர்ப்பு கொள்ளும் போது அவருடைய மூளை சிற்றறைகள் எல்லாம் அந்த வெறுப்புணர்ச்சி பதிந்து மேலும் 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 வெறுப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு என்றாலும் கூட ஒருவருக்கொருவர் வெறுப்புணர்ச்சியை கூட்டிக் கொண்டால் அது பூதாகரமாகி குடும்பத்திற்கே தீமை விளைக்கிறது. எனவே ஒருவரை பார்க்கும்போது வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டே வாருங்கள். இந்த வாழ்த்து நிச்சயமாக மனித நேயத்தை வளர்க்க உதவும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.